சிற்பி கமில் கிளாடல் 19ஆம் நூற்றாண்டு நிறுதியில பிரெஞ்சு கலை உலகின் முடிசூடா ராணியா வலம் வந்தாங்க கமில். சின்ன வயசுலயே சிற்பங்கள் வடிக்கிறதுல ஆர்வம் கொண்டிருந்த கமிலுக்கு ஆதரவாக இருந்தது அவங்களுடைய அப்பா மட்டும்தான். மகளை பாரிஸ் அனுப்பி கலை கத்துக்க ஏற்பாடு செஞ்சாரு அந்த தந்தை. முதல்ல ஆல்ஃபிரட் போஷரிடமும் அதுக்கப்புறமா ஆகஸ்ட் ரோடனிடமும் சிற்பக்கலை கத்துக்கிட்டாங்க கமல். கமலின் அசாதாரண திறனை அடையாளம் கண்டுகிட்ட ரோடன் அவங்க மேல காதல் வயப்பட்டாரு. கமலுக்கும் அவர் மேல தீராத காதல். ஆனா தன்னுடைய நெடுநாள் காதலி புரைய விட்டு விலக மறுத்தாரு ரோடன். கருக்கலைப்பு செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க கமல். தந்தை இறந்து போக ஆண்களின் நிர்வாணத்தையும் கலையா வடிச்ச மகளை கை கழுவிச்சு கமலுடைய குடும்பம். ரோடனை திருமணம் செஞ்சுக்க இவங்க வற்புறுத்த அவர் மறுத்தாரு. 1895ஆம் ஆண்டு த மெச்சூர் ஏஜ் சிற்பத்தை வடிச்சாங்க கமல். முதிய பெண் ஒருத்தரை நோக்கி முதிய ஆண் ஒருத்தர் கையை நீட்டி அணைக்கிறது போலவும் அவங்கள நோக்கி மண்டியிட்ட இளம்பெண் ஒருத்தர் கெஞ்சுறது போலவும் அந்த சிற்பம் இருந்துச்சு. முதுமை அரவணைக்கும் ஆண் என கமல் இத சொன்னாலும் ரோடன் தன்னுடைய முதிய காதலியோட இருக்கிறத கமல் சித்தரிச்சிட்டதா அவங்க மேல கடும் கோபம் கொண்டாரு. அதோட அவங்களுடனான உறவை துண்டிச்சுக்கிட்டாரு. பண உதவியையும் பிரபல சிற்ப கூடங்கள்ல கமிலுடைய சிற்பங்களை பார்வைக்கு வைக்கிறதையும் அவரு தடை விதிச்சாரு. இதுதான் சமயம்னு தங்களுடைய குடும்பத்துக்கு கமல் இழுக்கா இருந்ததா நினைச்ச அவருடைய தம்பியும் தாயும் அவருக்கு மனநலம் சரியில்லைன்னு பேச தொடங்கினாங்க. தீவிர மன அழுத்தத்துக்கு உள்ளான கமல் தன்னுடைய சிற்பங்களை உடைச்சு தள்ளுனாங்க. சாலைகள்ல ஆடைகளை கிழிச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து திரிஞ்சாங்க. பிரான்சின் பிரபல மனநல காப்பகத்துல குடும்பத்தினரால அனுமதிக்கப்பட்டாங்க. அங்க அவங்கள சந்திச்ச அவருடைய நெருங்கிய தோழியான சிற்பி ஒருத்தர் அவங்க நல்லா இருக்கிறதா சொல்லி காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த குடும்பமே அவங்களுக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லி சாதிச்சுது. மருத்துவமனையும் தன்னாலான உதவியா அவங்க நலமாதான் இருக்காங்க, அவங்கள அழைச்சுக்கிட்டு குடும்ப சூழல்ல வாழ அனுமதிக்கணும் அப்படின்னு கெஞ்சிச்சு. குடும்பம் இறங்கி வரவே இல்லை. அதுக்கு பின்னாடி 30 ஆண்டுகள் கழிச்சு மனநல காப்பகத்துல அடைக்கப்பட்டு உயிர் துறந்தாங்க கமல். ரோடன் அவங்க கிட்ட இருந்து எல்லா தொடர்பையும் முறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ்னு இன்னைக்கு சிற்ப கலைஞர்கள் ஒத்துக்கிறாங்க. சில ஆண்டு காலமே சிற்பங்கள் வடிச்சாலும் 19-20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிற்ப கலைஞர்கள் வரிசையில முக்கிய இடம் பிடிக்கிறாங்க கமல். இன்னைக்கு கமலை போற்றி கொண்டாடுற அதே உலகம்தான் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்கள மனநல மருத்துவமனையில பூட்டி வச்சிருந்தது. ஆனாலும் உண்மையும் திறமையும் ஒரு நாள் வெல்லும். கமல் மறைந்து பின்னும் மின்னும் விண்மீன். இத போன்ற அரிய பெண்ணிய கலைஞர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.